ஒரு சின்ன கிராமம். அதில் ஒரு குடிசையில் ஒரு குடியிருக்கான். அவனுக்கு ஒரு சம்சாரம். வறுமையிலே எப்பயுமே இருக்கிறான். தினம் சாப்பாட்டுக்கே சிரமப்படுவான். அப்படி இருக்கிறவன் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நல்ல பக்திமான். வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன முருகன் படத்தை பார்த்து கும்பிடுறான். முருகா, நான் பிறந்ததுலேருந்து முன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னை இப்படி வறுமையிலே வச்சுக்கிட்டே, இது உனக்கு நல்லா இருக்கா? எனக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு இல்லை. நான் வளர்த்துற மாட்டுக்கு சரியாக சாப்பாடு போட முடியல. ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றும் பண்ண முடியல. வாத்துக்கும் பண்ண முடியல. ஏன்ப்பா இப்படியெல்லாம் என்ன பண்ணுற? கொஞ்சம் ஏதோ ஒரு நல்ல வழிகாட்டேன் அப்படிங்கிறான். முருகன் எதுக்கால வந்துடுறாரு. வந்தவர், சரி நீ கவலையை விடு, இனிமேல் உனக்கு வசதியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். உன் வாத்து தினம் ஒரு தங்க மூட்டை ஏற்பாடு பண்ணுறேன். அதை வச்சு தினசரி உனக்கு வேணுங்கிறது வச்சு பொழைச்சிக்கோ. அடுத்த நாளைக்கு இன்னொரு முட்டை தர்றேன். உனக்கு சாப்பாடு, மாட்டுக்கு சாப்பாடு, வீட்டுக்கறி, துணிமணி ஏதோ ஒன்று பண்ணி நிம்மதியாக இருப்பேன்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். முட்டை கிடைக்கிது. போய் சந்தையில் விற்றுறான். அடுத்த நாள் ஒரு முட்டை இடுது. சந்தோஷமாக இப்படி தினசரி ஒரு முட்டை கிடைக்கிது. அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறான். ஒரு நாளைக்கு இவனுக்கு பேராசை வந்துடுது. இவன் என்ன பண்ணுறான், தினம் ஒரு முட்டைக்காக தினம் காத்துக்கிட்டு இருக்கிறதா? வேண்டாம், இந்த வாத்தை அறுத்து இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்துடும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு வாத்தை அறுத்துடுறான். அறுத்து பார்த்தா வாத்தின் வயிற்றில் ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது. அப்புறம் அழுகிறான், புலம்புறான், என்னென்னமோ பண்ணுறான். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால், பேராசை பெருநஷ்டம்.